திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வார்கொண்ட வனமுலையாள் உமைவங்கன் கழலே, மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன், சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன், செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன், கார் கொண்ட கொடை கழறிற்றறிவார்க்கும் அடியேன், கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருத்தொண்ட தொகையில் இந்த வார் கொண்ட வனமுலையாள் உமைவங்கன் கழலே அப்படின்னு தொடங்குகிற இந்த பாடலில் செங்காட்டங்குடிமேய சிறுத்தொண்டற்கடியேன் அப்படின்னு சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் காலத்துக்கு முன்னாடி 100 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் காலத்தில் வாழ்ந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை சொல்கிறார். அவருடைய பக்தி நெறி என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் இந்த நன்னாளில் அவருடைய பெருமையை கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்க போகிறோம். சித்திரை பரணி அவர் சிவபெருமான் திருவடியை அடைந்த நன்னாள். அவர் காலத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்துக்கு பிறகு சேக்கிழார் காலத்துக்கு பிறகு அவதாரம் பண்ண பட்டினத்தார் பாடும் பொழுது திருக்காலத்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பாடும்போது ஒரு பாடல் பாடுறார். அதில் என்ன கருத்து அப்படின்னா, யாரும் செய்ய முடியாத தியாகங்கள் செய்தவர்கள் சிவபக்தர்கள். அந்த சிவபக்தர்களுடைய பெருமையெல்லாம் பற்றி பேசி நினைக்கிற போது, இவர்கள் செய்தது போல் இனிமேல் யாராவது செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியாது, நான் பயப்படுறேங்கிறார். என்ன அப்படின்னா, வாளால் மகவறிந்தூட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்தே நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்ல நல்லன், இனி நான் சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. திருக்காலத்தி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற காலத்திநாதருக்கு நான் இந்த 3 விதமாக என்னால் பக்தி பண்ண முடியாது. கையில் கத்தி கொண்டு தான் பெற்ற பிள்ளையே நறுக்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண முடியாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருந்து மனைவி கணவனை பார்த்து இனிமேல் என்னை தொடாதே நீலகண்டத்தின் மேல் ஆணைன்னு சொல்ல, கணவனும் மனைவியும் முதியவர்கள் காலம் வரைக்கும் ஒருவரை ஒருவர் எண்ணாமல் வாழ்ந்த ஒரு இல்லறத்துக்குள்ளேயே ஒரு துறவர வாழ்க்கை வாழ்ந்தது திரு நீலகண்ட குயவனார் அப்படிங்கிற சரித்திரம். அதுபோல் என்னால் முடியாது. தொண்டு செய்தே நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்ல நல்லன். 6 நாளில் சிவபெருமான் பேரில் பேரன்பு கொண்டு அவருக்கு பக்தி பண்ணி வேடுவனான கண்ணப்ப நாயனார் 6ஆவது நாள் தன்னுடைய கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணார். அதுபோல் என்னுடைய கண்ணை எடுத்து உனக்கு கொடுக்க முடியாதப்பா அப்படின்னு 3 லிஸ்ட்டு போடுறார். அதில் முதல் லிஸ்ட்டில் வர்றவர், முதல் பேரில் வர்றவர், வாளால் மகவறிந்து ஊட்ட நல்லே நல்லன், உனக்கு பிள்ளைய கரியாக பண்ணி உனக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது என்னால். அப்படி செய்த சிறுத்தொண்டருடைய பக்தி, சிறுத்தொண்ட நாயனாருடைய பக்தி பெரிய பக்தி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய குரு பூஜை இன்னைக்கு அவரை கண்ணால் அவருடைய கருத்தில் எடுத்துன்னு நம்ம அவருடைய சரித்திரத்தை கண்ணால் பார்க்க போகிறோம். மன்மதனை தன்
நெற்றிக்கண்ணால் எரித்த எம்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் தலங்களில் சிறந்த தலம் அப்படிங்கிறது திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊரில் அவதாரம் பண்ணவர். அவர் மாமாத்தியர் அப்படிங்கிற குலத்தில் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கிற செய்திகள். இதெல்லாம் அவளுக்கெல்லாம் நிறையா நில வளங்கள்லாம் உண்டு. அப்படி நிலவளங்கள் இருக்கிறவர் நிறையா தானங்கள் பண்ணுறார். சிவனடியார்கள் வந்தால் அவளுக்கு சத்திரம் கட்டி அந்த வழிப்போக்கர்களாக வர சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறது. அதுக்கு பேர் என்ன? சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது பேர் அன்னதானம் கிடையாது. அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை. சிவபக்தர்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது சிவபெருமானே அமுது எடுத்துக்கிறதுக்கு சமாளம். அதனால் அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை. இதை செய்தவர் அவருக்கு அப்போ என்ன பேர் இருந்ததுன்னா பரஞ்சோதி அப்படிங்கிற பேர். பெரிய தளபதி, ராஜாவுடைய படைத்தளபதியாக இருக்கிறவர். இந்த வாதாபி அப்படிங்கிற சொல்லப்பட்ட இன்றைக்கி பதாமின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற சாளுக்கிய மன்னரை எதிர்த்து இங்கிருந்து சென்று படை நடத்தி சென்று அங்கு அந்த யுத்தத்தை ஜெயித்து அங்கே இருக்கிற வாதாபி அப்படிங்கிற விநாயகரை, வாதாபி கணபதி, அவர் அங்கிருந்து கொண்டு வந்து இன்றைக்கி இந்த திருச்செங்காட்டங்குடிங்கிற கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். யார்? இந்த பரஞ்சோதி. இவ்வளோ பெருமை அவருக்கு உண்டு. அந்த காலத்தில் பெரிய தளபதி. ராஜா சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு சிவபக்தரை போய் நான் இந்த கொலை தொழில் பண்ணுற போருக்கு போய் கொண்டு போய் விட்டுட்டேனே, பரமேஸ்வரா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு இவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு நிறையா பொருள் எல்லாம் கொடுத்து திருச்செங்காட்டங்குடிக்கு வர்ற எத்தனை பேருக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, பொண்ணும் மணியும் கொடுத்து எல்லாம் பண்ணுற. இப்படி வர்றவர் ஒவ்வொரு நாளும் அடியார்கள் யாராவது வரமாட்டாரா நம்ம இல்லத்துக்கு? தர்மம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம மட்டும் சமைச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்றது பெரிய பாவம். யாராவது ஒருத்தர ஒரு அதிதியை கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு பாத பூஜை பண்ணி அவருக்கு சாப்பாடு போடணும். அப்படி சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது உத்தமம். அந்த தர்மத்தை கொண்டிருக்கார். அவருக்கு வெங்காட்டு நங்கை அப்படிங்கிற இந்த பரஞ்சோதியாருக்கு வெங்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு மனைவி, 3 வயசு சீராளன்கிற புத்திரன். அவன் பள்ளிக்கு அனுப்புகிற வயசு. இந்த பள்ளிக்கு போய் எல்லாம் திண்ண பள்ளிக்கூடம் அந்த காலத்தில் அதுக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்புகிற வயசு. அப்படி இருக்கும் ஒரு நாள் யாருமே அதிதிகள் வரலை அப்படிங்கிறதுனால ஊரில் வெளியில் போய் யாராவது அதிதிகள் இருக்காளா அவளை கூட்டு நமக்கு அன்னம் பாலிக்கணும்னு தேட போன சமயத்தில் பரமேஸ்வரன் கைலாயத்திலிருந்து இவர் வீடு நோக்கி வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னா, சந்திரகலை, கங்கை, தன் கையில் இருக்கிற திரிசூலம், தன் உடம்பில் இருக்கிற ஒரு பாகம் இருக்கிற அம்பாள், இவாளை எல்லாம் அங்கே வச்சுப்பிட்டு ஒரு ஜடாமுடி தாங்கி கையில் ஒரு பெரிய கோல் தாங்கிண்டு ஒரு வித்தியாசமான கபால மாலைகள் அணிந்து கொண்டு உடம்பு முழுக்க திருநீர் பூசிண்டு ருத்ராட்ச மாலைகள்லாம் அணிந்து பைரவ கோலத்தில் அங்கு திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். இவருடைய பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு வீட்டில் வந்து இங்கு எல்லாருக்கும் மாகேஸ்வர பூஜை பண்ணுற பரஞ்சோதி இருக்காரா அப்படின்னு கேட்டு வரார். இல்லத்தில் அந்த அம்மா சொல்கிறா, திருவெங்காட்டு நங்கை இப்போ தான் வெளியில் போயிருக்கார், யாராவது அதிதி வருவாராங்கிறதுக்காக பார்க்க போயிருக்கார். நீங்களே அதிதியாக வந்திருக்கீர்கள், நீங்கள் வந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தபஸ், நாங்கள் பண்ண தபத்தின் பலனாக நீங்கள் வந்திருக்கீர்கள், நம்ம இல்லத்துக்குள்ளே வரணும். அவர் சொல்கிறார், ஆம்பளை இல்லாத பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும் இல்லத்தில் நான் வரமாட்டேன். நான் அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற அத்தி மரத்து அந்த மரத்தடியில் நான் உட்கார்ந்துருப்பேன். இன்றைக்கும் அங்கே இருக்கிற செங்காட்டங்குடியில் இருக்கிற ஆலயத்தில் தலவிருட்சமான அத்தி மரம் இருக்குது. அந்த தலவிருட்சத்துக்கு கீழே அவர் உட்கார்ந்துருந்தார். அந்த இடமும் இருக்குது. இன்றைக்கி வைரவ கோலத்தில் சுவாமி வந்து, நான் வந்திருக்கிறது உத்ராபதி அப்படிங்கிற ஊரிலேருந்து வந்திருக்கேன். உத்ராபதினா வடக்கு பக்கம் இருக்கிற பதியான கைலாயத்திலேருந்து நான் வந்திருக்கேன்னு சுவாமி சொல்லி ஒரு அதிதி போல் வந்து உட்கார்ந்த இடம் அந்த இடம். இவர் வீட்டுக்கு வந்தவர் மனைவிட்ட கேட்குறார், எங்கே யாருமே இன்றைக்கி வரலே? இல்லை, ஒருத்தர் வந்தார், அவர் கோவிலில் இருக்கிற அத்தி மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கார், சிவபெருமானே வந்தது போல் இருக்குது அப்படின்னு. சிவபெருமான் தானே வந்திருக்கார். அதனால நேராக அங்கே போய் அவர் காலில் போய் விழறார், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அமுது எடுத்துக்க வரணும் அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான் எல்லாரும் சாப்பிட்றவன் மாதிரி சாப்பிட்றவன் இல்லை, நித்தியம் உணவு உண்பவன் இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான், ஒரு ருத்துவுக்கு ஒரு தடவை. ஒரு ருத்து அப்படிங்கிறது 2 மாதம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை, அது 6 ருதுகள், அதில் ஒரு 3 ருதுக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிட்றது வழக்கம். அப்படியா? நான் இன்றைக்கி எல்லாமே உங்களுக்காக என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணித்தரேன், நம்ம வீட்டுக்கு நீங்கள் மாகேஸ்வர பூஜைக்கு வரணும் அப்படின்னா. இல்லைப்பா, நான்
வேறு விதமாக உணவு உண்பவன். நான் மாமிசம் சாப்பிட்றவன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, 5 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையுடைய உடம்பை அறுத்து அதிலிருந்து வந்த மாமிசத்தை அழகாக பதமாக பதார்த்தங்களாக பண்ணி வைக்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவன் நான். எனக்கு அது பண்ணி கொடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு. நான் உங்களுடைய பசி ஆறுறதுக்கு இன்றைக்கி அதை பண்ணிடுறேன்னு ஒரு வாக்கு கொடுத்து வந்துட்டார். மனைவிட்ட வந்து சொல்கிறார், யார் வீட்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு வந்து அறுக்கிறது, தன் வீட்டில் இருக்கிற குழந்தையே அறுக்கணும்னு 2 பேரும் முடிவு பண்ணி அவர் சொல்கிறார். அதில் ஒரு கண்டிஷன், தாயும் தந்தையும் 2 பேரும் பிடிச்சின்னு இருக்கிற போது அந்த குழந்தைய கழுத்தை வெட்டி அதில் இருக்கிற அந்த உணவை எல்லாம் பதார்த்தங்களாக சமைச்சு அந்த உணவு பதார்த்தங்களை மட்டுமே நான் ஒரு தடவை உண்ணுவேன், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உண்ணுவேன்னு சொல்ல, நம்மளுடைய மனமே நின்று போயிடும். இதெல்லாம் படிக்கிற போது, இந்த பாடல்களை எல்லாம் படிக்கும் பொழுது மனசு ரொம்ப துயரமடையும், ரொம்ப வேதனைப்படும். அதுபோல் அவர் மனைவி 2 பேரும் அந்த குழந்தைய கழுத்தை அரித்து அந்த உடம்பை வேறாக்கி அந்த பதார்த்தங்களை எல்லாம் பண்ணி வைத்து அவரை மாகேஸ்வர பூஜை பண்ணுறதுக்காக கூப்பிட்றார். யாராலையும் செய்ய முடியாது. படிக்கிற போதே நமக்கெல்லாம் மனசு ரொம்ப பதபதைக்கும். தான் பெற்ற குழந்தைய சிவபெருமானுக்கு உணவாக கொடுக்கறதுக்காக வந்துட்டார், சிவனடியாருக்கு உணவாக கொடுக்க. அப்படி இல்லத்துக்கு வந்தவரை அவரை வரவேற்று அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். வந்தவர் சொல்கிறார், நான் மட்டும் உட்காந்து சாப்பிட மாட்டேன், என்னோட நீயும் உட்காந்து சாப்பிடணும். மனம் எவ்வளோ வேதனைப்படுது. தான் பெற்ற மகனை அறுத்து சமைச்சு வச்சு அதை தந்தையால் உணவு பண்ண முடியுமா? அவர் சொல்கிறார், என்னால் எப்படி அதை சாப்பிட முடியும், எனக்கு மனது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற அந்த பாவத்தில் இருக்கார் அவர். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உட்காருங்கிறார். உட்கார்ந்த உடனே இலையில எல்லாம் பரமாறப்படுறது. உங்கள் வீட்டில் இருக்கிற பையன் எங்கே, உனக்கு ஒரு புத்திரன் உண்டுன்னு சொன்னி அந்த புத்திரன் எங்கே அப்படின்னு கேட்குறார். அந்த புத்திரன் இப்பொழுது வரமாட்டான் அப்படின்னு இவர் சொல்கிறார். இல்லை வருவான், நீ வாசலில் போய் கூப்பிடு அப்படிங்கிற. இதெல்லாம் பெரிய புராணத்தில் பாடல்களாக இருக்குது. அந்த அம்மையார் வெங்காட்டு நங்கையும் அவரும் வாசலில் நின்று சீராளா அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க, அந்த சீராளன் எப்படி இருந்தானோ, பள்ளிக்கு எப்படி போனானோ, எப்படி இவ அழைச்சின்னு வந்தாலோ அதே கோலத்தில் தெருவிலிருந்து ஓடி வீட்டுக்குள்ளே வந்து அவள் 2 பேரையும் கட்டிண்டான். கரியாக சமைத்து வைத்த பிள்ளை உயிர் பெற்று வந்துட்டான். அந்த இலையில் உட்கார்ந்தவரை காணும். அந்த இலையில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாரும் வெளியில் ஓடி வந்து இவர் எங்கே போனார்னு தேடி பார்க்குறா. வானத்தில் ரிஷபாரூடராக சுவாமி காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து இந்த சிறுத்தொண்ட நாயனார், அவருடைய மனைவி திருவெங்காட்டு நங்கை, இந்த சீராளன், அவளுக்கெல்லாம் சமையலுக்கு உதவி செய்த தாதி, இந்த 4 பேரையும் கைலாயத்துக்கு தன் தாமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அது என்றைக்கு அப்படின்னா, இந்த சித்திர மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பிள்ளை கறி அமுது சமர்ப்பிக்கும் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இந்த திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற கணபதீச்சரம் அப்படிங்கிற ஆலயத்தில் சுவாமிக்கு மாவால் ஒரு பிரதிமை, ஒரு பையன் போல் அழகாக ஒரு வடிவு அமைக்கப்பட்டு அது அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணப்படுறது. அன்னைக்கு அந்த நைவேத்தியத்தை வாங்கி பிரசாதமாக வாங்கி, அதாவது அரிசி மாவால் இனிப்பெல்லாம் சேர்த்து இந்த மாவிளக்கு மா போல் அதை வாங்கி சாப்பிடுபவர்கள், அதாவது வாங்கி அந்த பிரசாதமாக எடுத்துக்கிறவாளுக்கு அவ்வளவு புண்ணியம். மகப்பேறு இல்லை, எங்களுக்கு புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னு வேதனைப்படும் அடியார்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கால. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, புத்திர பேர் பகவான் கொடுக்கல. அப்படி இந்த பிள்ளைக்கறி அமுது, இந்த பிள்ளை அமுது சுவாமிக்கு படைக்கிற அன்னைக்கு போய் அந்த பிரசாதத்தை ஒரு துளி வாங்கி வாயில் போட்டுட்டாலும் அடுத்த வருஷம் புத்திர பாக்கியத்தை, சுபுத்திர பாக்கியம், நல்ல புத்திரன் பிறப்பான் அப்படிங்கிற, நல்ல புத்திரி பிறப்பா அப்படிங்கிறது பல காலத்தில் இருக்கிற நம்பிக்கை. அது இன்றைக்கும் பக்தி பூர்வமாக இந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு அன்றைக்கி தரிசனம் பண்ணிட்டு வர்றவாளுக்கு அனுகிரகத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இந்த சிறுத்தொண்ட நாயனார் 63 நாயன்மாரில் இவர் போல சிவபக்தி யாரும் பண்ண முடியாது. சிவனடியார்கள் வந்தால் தன் புத்திரனையே கூட கொடுத்துருவார் அப்படிங்கிற
அவனை அறுத்து கரியாக சமைச்சு சாப்பாடு போட்டுருவார் அப்படின்னு சிவபெருமான பெருமையாக திட்டி பாடுறவாள்லாம் இருக்கிறா. அவள்லாம் சொல்லுவா, நீ பிள்ளைக்கறி சாப்பிட்டவன் தானே அப்படின்னு அவர் ஒரு செல்லமாக திட்டுறதும் உண்டு. ஆனால் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பிள்ளையை மறுபடியும் அழகாக அவளுக்கு கொடுத்துட்டார். கொடுத்தது மட்டும் இல்லை, இவா எல்லாருக்கும் சிவ சாகித்யத்தை அருளி செய்தனால் இந்த சித்திரை பரணி அன்னைக்கு அப்படி அற்புதமான சிறுத்தொண்ட நாயனார் குரு பூஜை அன்னைக்கு சிறுத்தொண்ட நாயனாருடைய பெருமையை கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம்.